என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனுதினமும் மக்கள் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், ரசிப்பவர்களும் உண்டு, ஆசிரியர்களாக மாறியவர்களும் உண்டு, பல்வேறுபட்ட நோய்களை நீக்கி கொண்டிருப்பவர்களும் உண்டு. ஏன் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய நோய்களையும் நீக்கி கொண்டிருப்பவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு பயன் தருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து ஆலன் சந்திரபோஸ் 7ஆவது வகுப்பு, ஆதிக் 7ஆம் வகுப்பு, அவர்கள் ஷைன் ஆஃப் சோல் வில்லுக்கிரியில் இருக்கின்றது. அது ஒரு யோகா சென்டர். அங்கே அதனுடைய ஆசிரியர் சுரேஷ் பானர்ஜி இவர்களை பழக்கியிருக்கிறார். அஷ்ட வக்ராசனத்தை செய்ய போகிறார்கள். இவளெல்லாம் கொஞ்சம் கடினமான ஆசனங்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த அஷ்ட வக்ராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். அஷ்ட என்று சொன்னால் 8 என்ற அர்த்தம். அஷ்டாங்க யோகம் என்று சொல்வார்கள். இதில் இந்த ஆசனத்தில் 8 கோணங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது உடலிலே 8 கோணங்கள் ஏற்படும்படியாக இந்த ஆசனங்கள் இருக்கும் பொழுது உடலில் உள்ள அத்தனை பாகங்களையும் செம்மைப்படுத்துகின்ற அற்புதமான ஆசனம். 2 கை பலத்தில் உடல் கனம் தாங்கி நிற்கிறது. மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பக்கம் பார்க்க செய்யுங்க. நேரே இருந்து கொண்டு அங்கே பார்க்க செய்யடா. நேரே இரு. இப்போ இங்கே பார்க்க செய்யல, அங்கே பார்க்க. அஷ்ட வக்ராசனம். இந்த கஷ்டமான ஆசனத்தை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் முகத்தில் எந்த விகாரமும் இல்லை, கடுமையும் இல்லை, கடுகடுப்பும் இல்லை, பல்லை கடித்து கொண்டு மூஞ்சியை விகாரமாகவும் வைக்கவில்லை. மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த பக்கமாக செய்யுங்கள். அஷ்ட வக்ராசனம். கைபலம் வரும், புஜபலம் ஏற்படும், உடல் கனம் அத்தனையும் உடலில் தாங்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள்.
மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். இந்த அஷ்டவக்ராசனமெல்லாம் சுலபமாக வராது. ஏனைய பல ஆசனங்களை பழகி இதை கடைசியில் பழகினால்தான் வரும். ஒரு வருஷமாவது எல்லா ஆசனங்களையும் பழகித்தா இந்த மயூராசனம், இன்னும் பிற இது போன்ற அஷ்டவக்ராசனம் இவளெல்லாம் செய்ய முடியும். எடுத்த எடுப்பில் இது செய்ய முடியாது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்களை பழக வைக்க வேண்டும். போட்டியிலே கலந்து கொள்ள வைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவருடைய நினைவாற்றல் பெருகும். அவர்கள் பள்ளிக்கூட பாடங்களிலும் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையிலும் வெற்றி பெறக்கூடிய தன்மை இது போன்ற ஆசனங்களுக்கு உண்டு. நீங்கள் மாணவர்களை ஆசனத்தில் பழக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். அண்ணா காட்டும் வழி. கழகத்தில் நாங்கள் அறிஞர் அண்ணா என்கின்ற சூரியனுக்கு நேராக நிற்கிறோம். வடக்கு எது என்று நிற்கிறோம். வடக்கு எது என்று தெரிகிறது. மேற்கு எது என்று புரிகிறது. தெற்கு எது என்றும் விளங்குகிறது. எப்படி திசை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிறானோ கிழக்கே உதிக்கிற சூரியன், அப்படியே சிக்கலான நேரங்களில் அண்ணா அவர்கள் கதிரவனாக இருந்து வழிகாட்டுகிறார், திசையை அறிவிக்கிறார்.